ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி துறைகளில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரி காலியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சிக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மாதிரியெல்லாம் வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர், அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 14 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. வெறும் பெண்கள் மட்டும்தான் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை, முன்னாள் இராணுவத்தினர் பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி SC ST கேண்டிடேட்ஸ் இவங்க யாரும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி, OBC கேட்டகரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் பே பண்ண தேவையே கிடையாது. சரிங்களா? ஆண்கள் மட்டும்தான் பே பண்ணணும். சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 19,900 உங்களுக்கு 63,000 ரூபாய். அதிகபட்ச சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 20 மே 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. முழுசாக 1.5 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கமெண்ட்லேயும் லிங்க்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போங்க, கிளியராக போய் படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே காம்படன்சி கோட் அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்ன அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் நீங்கள் குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு இங்கே என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ என்ன அப்படிங்கிறத ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான ப்ரூஃப் வந்து டிமாண்ட் டிராஃப்ட் நம்பர் வைக்கணும், டேட் வைக்கணும், எவ்வளோ அப்படிங்கிறது, எந்த பேங்க் அப்படிங்கிறது இங்கெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்னலாம் கொடுக்குறோம், எங்கே என்ன மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தென் மேரிடா இல்லை சிங்கிளாக எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆண், பெண் மற்றும் திருநங்கைகள் நீங்கள் எந்த கேட்டகரியோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது அப்பா பேர் அப்படி இல்லைன்னா கணவர் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில். இந்த இடத்துல நீங்கள் எந்த கேட்டகரி சேர்ந்தவங்க, ஜென்ரலாக, SCயா, STயா, OBCயா, உடல் ஊனமுற்றோரா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸா, இது எதுவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களுடைய டேட், மந்த், இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் பார்த்திங்கன்னா 20/5/2024, அதாவது 20 மேவை கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வயது என்ன, எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கான ஏஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், இப்போ நீங்கள் இருக்க முகவரி, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ், இது ரெண்டு வேறு வேறு அட்ரஸ்னால் வேறு வேறு அட்ரஸை கொடுத்துக்கோங்க. இல்லை ஒரே அட்ரஸ்னால் இங்கேயே அதே அட்ரஸ் எழுதுங்க, இங்கேயே அதே அட்ரஸ் எழுதிக்கோங்க. தென் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், காண்டாக்ட் நம்பர், ஆஃபீஸ் ஆர் ரெசிடென்ஸ், இது என்ன அப்படிங்கிறது, இதில் எதெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது இஃப் எனி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன வேலை செஞ்சீங்க, எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, எவ்வளோ பேசிக்கு, மாதம் மொத்த சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே ஏதாவது எத்தனை வருஷம் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அகாடமிக் ரெக்கார்டு, அதாவது ஸ்கூல். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 10th எக்ஸாமினேஷன் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா தமிழ் மீடியமா இங்கிலீஷா, எந்த ஸ்கூலு, எந்த வருஷம் முடிச்சிங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12th அப்படின்னா 12th என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், எந்த குரூப்பு, எந்த ஸ்கூலு, எந்த வருஷம், எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. டிப்ளமோனா சேம் அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்
எம்ப்ளாய்மெண்ட் பர்டிகுலர் ஆஃப் ஏ பாஸ்ட் பொசிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு ஓகேங்களா, அதுக்கான டீட்டெயில் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சா, இதில் மொத்தம் எல்லாமே என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்னங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் ஆஃப் என்க்ளோஷர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்புகிறீங்களோ அது எல்லாத்தையுமே வச்சு இங்கே டிக் பண்ணணும். ஓகேங்களா, இதிலே சொல்லியிருக்காங்க 10th மார்க் ஷீட்டு, 12th படிச்சிருந்தா 12th, டிப்ளமோனா இது டிப்ளமோ வைங்க, கிராஜுவேஷனாக கிராஜுவேஷனோட வைக்கணும். தென் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் வைங்க. உடல் ஊனமுற்றோர் இல்லை முன்னாள் இராணுவத்தினர் இவங்கெல்லாம் அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு இருக்குன்னா வச்சுட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க. எனி அதர் டாக்குமெண்ட் அது என்ன அப்படிங்கிறத ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு இந்த இடத்துல டிக் பண்ணி விட்ருங்க. கீழே டிக்ளரேஷன் அண்ட் தென் பிளேஸ் அண்ட் டேட். இந்த இடத்துல இடம் மற்றும் நாள், உங்கள் ஊர் பேர் என்ன, அதே மாதிரி என்றைக்கு அனுப்புகிறீங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட், இந்த இடத்துல உங்களுடைய பெயர், மேலே சிக்னேச்சர். ஓகேங்களா, ரெண்டுமே எழுதினோம். சிக்னேச்சரும் போடணும், அதுக்கு கீழே மறக்காமல் உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபுல் டீட்டெயில்ஸும் இதுலேயே இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம். மொத்தம் 14 விதமான பதவிகள் சொல்லியிருந்தோம். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க, அதுக்கான சம்பளம் என்ன அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வார்டன் ஃபீமேல் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். குரூப் சிக்கான வேலை. லெவல் 4 அப்படின்னா உங்களுக்கு 25,500 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி, 81,100 வந்து மேக்ஸிமம் சேலரி. ஓகேங்களா, லெவல் 4 அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 27 வயது. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி அதே மாதிரி ஓபிசி கேட்டகரி, உடல் ஊனமுற்றோர் இவங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி படிச்சிருக்கோங்க, அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அசிஸ்டன்ட் வார்டன் ஃபீமேல். ரெண்டாவது ஸ்டெனோகிராஃபருக்கான வேலைவாய்ப்பு, குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் லெவல் 4 சம்பளம், 27 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரினா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே டைப்பிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது அசிஸ்டன்ட் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். இதுக்கும் குரூப் சி லெவல் 4 அதே சேம் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பிகாம் படிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மாஸ்டர் டிகிரி காமர்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த வேலைவாய்ப்பு குரூப் சியில் தான், லெவல் 4 27 வயதுக்குள்ளே இருக்கணும். கிராஜுவேட் படிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு லெவல் சியில் குரூப் சியில் உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சம்பளம் லெவல் 2. லெவல் 2னா உங்களுக்கு 19,900 ஸ்டார்டிங் சேலரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 63,200 உங்களுக்கான சம்பளம். ஓகேங்களா, ஓகே. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை லைப்ரரி சயின்ஸில் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது நர்ஸ் ஃபீமேல் கேட்டகரி. இதுக்கும் லெவல் 4 சம்பளம், உங்களுக்கு 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். என்னென்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி ஹான்ஸ் இல்லை பிஎஸ்சி நர்சிங் இல்லை பிஎஸ்சி போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஜிஎன்எம் படிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்புக்கு. மிஷின் மெக்கானிக். இதுக்கு லெவல் 4 சம்பளம், 27 வயது. இதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி இன்னொன்று ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்கோம். எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர் ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம், ஓபிசினா 13 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். மேலே அவங்க காம்பன்சிடென்சி அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எது அப்படின்னு அது இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக. இப்போ மெக்கானிக் மிஷின் அப்படிங்கிறதுக்கு இங்கே சி, இங்கே பார்த்தீங்கன்னா ஏ, இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு இதில் என்ன கேட்டகரி நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் அதுக்கான இது. ரெண்டாவது ஜூனியர் அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2 சம்பளம், ஜென்ரல் கேட்டகரினா 27 வயதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வழங்கியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணால் போதும், கூடவே டைப்பிங் நாலேஜ் இருந்தால் போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லேப் அசிஸ்டன்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2 27 வயதுக்குள்ளே இருக்கணும், ஜென்ரல் கேட்டகரினா. இது இல்லாமல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா 10th அந்த எபவ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அது இல்லாமல் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் டிகிரி, அது இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவோ இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்பரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் சர்டிஃபிகேட் கட்டிங் அண்ட் ஸ்க்ரூயிங். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சு நிஃப்ட் க்ளோத்திங் ப்ரொடக்ஷனில் நீங்கள் இப்போ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ். அது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு உங்களுக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து அஃபிஷியலாகவே வழங்குறதா சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா. இதில் ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அது முடிஞ்சோடனே ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அப்படி வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. லாஸ்ட் டேட் 20/5/2024. முழுசாக 1.5 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் தபால் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, மேலேயே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். NIFTன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜி, NIFT கேம்பஸ், துராப்ஸ் நகர். இங்கே தான் நீங்கள் அனுப்பணும். அப்ளிகேஷன் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, மென்ஷன் பண்ணாமல் அனுப்பிச்சிடாதீங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST PHP எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் பெண்கள் இவங்க யாரும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும் நீங்கள் பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். டிமாண்ட் டிராஃப்ட் நீங்கள் எடுக்க வேண்டிய அட்ரஸ் இதுதான், NIFT பேயபிள் @. ஓகேங்களா. இந்த இதில் தான் நீங்கள் இன்னொரு விஷயம், இது லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதை வச்சு தென் இதை ரெகுலரைசேஷனும் ஆகும் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.